இந்துக்களின் தாலியை பறிக்க முயல்வதாக மோடி பேச்சு. நாட்டுக்காக தாலியை இழந்தவர்கள் நாங்கள் என்று பிரியங்கா காந்தி கொந்தளிப்பு. மோடியின் வாய் விஷம் நிறைந்தது என்று ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். It's not always that he reflects the views of the Indian National Congress, and on this particular issue also. முத்தலாக் முறைக்கு காங்கிரஸ் ஆதரவளிப்பதாக யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம். காங்கிரஸ் இந்து மக்களின் சொத்துக்களையும் தங்கங்களையும் பறிப்பதுடன் இல்லாமல் இந்து மக்கள் அணிந்திருக்கும் தாலியையும் பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கவிருப்பதாக பிரதமர் மோடி பேசியது. அரசாங்கத்தோட பேர்ல பறிச்சிட்டு உங்களுடைய சொத்தை பறிச்சிடுவாங்க, பகிர்ந்து கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் எவ்வளவு தூரம் போகும்னா, ஒருவேளை உங்க கிராமத்துல உங்க பூர்வீக வீடு இருந்தா பசங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க நகரத்துல ஏதோ ஒரு பிளாட் வாங்கினா, அப்புறம் உங்க கிராமத்துல உங்களுக்காக ஒரு வீடு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த ரெண்டுத்துல ஒன்ன பறிச்சிடுவாங்க. உங்களுக்கு ரெண்டு அவசியம் இல்ல, யாருக்கிட்ட எதுவும் இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எரிமலை புகையாய் இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது, ஏன் திடீரென்று மோடி இப்படி பேசினார் என்பது குறித்த எல்லா தகவல்களும் இப்போது கிடைத்திருக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தான் இத்தகைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நரேந்திர மோடி பேசியிருந்தார். அதுவும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலேயே இந்த தகவல் இருப்பதாகவும் சொன்னார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பொதுமக்களின் சொத்து விவரங்கள் சேகரிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வரியையும் இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறிய வரியையும் இணைத்துதான் மோடி தாலியையும் காங்கிரசார் பறிப்பர் என்கிற கருத்தினை தெரிவித்திருக்கிறார். மன்மோகன் சிங் 2006 அனைவருக்கும் உரிமைகள் வழங்கப்படும், குறிப்பாக முஸ்லிம்களின் பாத்தியதைகள் அவர்களுக்கே கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்த வரிக்கு உயிர் கொடுத்து கொஞ்சம் கற்பனை சமைத்து பிரதமர் மோடி இந்த சர்ச்சையை கிளப்பியுள்ளார். கர்நாடகத்தில் ஹனுமன் ஜெயந்தி அன்று ஒருவர் தனது கடையில் ஹனுமன் பாட்டு போட்ட போது சிலர் அவரை அடித்துள்ளனர். இதையும் குறிப்பிட்ட மோடி காங்கிரஸ் ஆள்கிற இடங்களில் எல்லாம் இந்த கொடூரம் தான் அரங்கேறும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 2004 காங்கிரஸ் ஆந்திராவை ஆண்டபோது SC/ST பிரிவினருக்குரிய இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்களை வேலைக்கு பணியமர்த்தினர் என்றும் விளக்கம் தந்துள்ளார். பிரதமர் மோடியின் பேச்சுக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்ட அனைவரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நடைபெற்ற போருக்காக எனது பாட்டி நகைகளுடன் தாலியை இழந்தார். நாட்டு மக்களுக்காக எனது அம்மா தாலியை இழந்தார். தாலியின் அருமை பற்றி தெரியாதவர்களா நாங்கள்? பிரதமருக்குத்தான் தெரியவில்லை என்று பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். மறுபுறம் ராகுல் காந்தி நீதி பற்றி மட்டும்தான் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளோம், மக்களை பிரித்தாளும் கொள்கை எல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் பவன் கேரா பிரதமர் மோடி மீண்டும் பொய் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்து முஸ்லிம் என்கிற வார்த்தைகளையாவது உங்களால் கண்டறிய முடியுமா என்று சவால் விடுத்துள்ளார். இது குறித்து பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, மோடி 10 ஆண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் என்று கூறுகிறார், அதற்கே மக்கள் படாத பாடுபட்டு விட்டார்கள் என்று கிண்டல் அடித்தார். மோடியின் வாய் விஷத்தால் நிறைந்துள்ளது என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கடிந்து பேசியுள்ளார். இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தில் பேசிய யோகி ஆதித்யநாத் காங்கிரசின் அறிக்கையில் தனிநபர் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தால் முஸ்லிம்களின் ஷரியத் சட்டமே பிரதானமாக கருதப்படும். அப்படி கருதப்பட்டால் முத்தலாக் முறை மீண்டும் நடைமுறைக்கு வரும். இது ஒருதலை சார்புடைய நீதிக்கான அடையாளமாக மாறும். இஸ்லாமிய பெண்கள் மீண்டும் பலத்த சிக்கலுக்கு உள்ளாவார்கள் என்று பேசியுள்ளார். மோடி பேசியது சரிதான் என்று ஒரு தரப்பினரும் மிக தவறு என்று மறுதரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். உங்களின் பார்வையில் மோடியின் கருத்து எத்தகைய தன்மை வாய்ந்தது என்பதை கருத்தில் தெரிவியுங்கள்.